வணக்கம். நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நாம சந்தோஷத்தை எவ்ளோ வேகமா துரத்துறோமோ, அவ்ளோ வேகமா அது நம்மள விட்டு ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு வண்ணத்து பூச்சிய பிடிக்க போற மாதிரி. இந்த பகுதியில நாம அந்த துரத்துல நிறுத்திட்டு, சந்தோஷம் எப்படி இயற்கையா நம்ம வாழ்க்கைக்குள்ள வரலான்னு பார்க்க போறோம். அதோட ரகசியத்தை தான் நம்ம இப்போ அன்லாக் பண்ண போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சந்தோஷமா இருக்கிறதுக்கு உண்மையிலேயே நாம போராடணுமா? இல்ல நாம தான் எதையோ தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கோமா? வாங்க, இதுக்கு பதில் என்னன்னு பார்க்கலாம். சரி, நம்மளோட இந்த தேடல்ல கட்டமா ரோகன் அப்படிங்கிற ஒருத்தரை சந்திக்கலாம். ரோகனோட கதை ஒருவேளை நம்மளோட பலரோட கதையா கூட இருக்கலாம். ரோகனை பாருங்க. நம்மள நிறைய பேர் மாதிரியே அவனும் ஒரு இருட்டுல சண்டை போட்டுட்டு இருக்கான். அவனோட எதிரிகள் யாருன்னு தெரியுமா? கண்ணுக்கு தெரியாத ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, நெகட்டிவ் தாட்ஸ் இதெல்லாம் தான். தினமும் போராடி போராடி அவன் ரொம்ப சோர்ந்து போறான். ஆனா என்ன விசித்திரம்னா, இந்த சண்டை அவனுக்கு எந்த விதமான அமைதியும் கொடுக்கல. இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வந்திருக்கா? இங்க தான் ஒரு விசித்திரமான முரண்பாடே இருக்கு. ரோஹன் அமைதிக்காக எவ்வளவு முயற்சி பண்றானோ, அந்த அமைதி அவ்ளோ தூரம் அவனை விட்டு தள்ளி போயிட்டே இருக்கு. ஏன் இப்படி நடக்குது? வாங்க, அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கலாம். அப்போ பிரச்சனை எங்க இருக்கு? அவனோட முயற்சியில் இல்ல, அந்த முயற்சி போற திசையில தான் இருக்கு. ரோஹனோட உண்மையான எதிரி அவனோட எண்ணங்கள் கிடையாது, அவன் எடுத்துக்கிட்ட தவறான முயற்சிகள் தான். இத ஒரு சிம்பிளான உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம். ஒரு கிளாஸ்ல சேர கலந்த தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அத நீங்க அப்படியே கொஞ்ச நேரம் வச்சுட்டா என்ன ஆகும்? அந்த சேர மெதுவா கீழே படிஞ்சு தண்ணி தெளிவாயிடும். ஆனா நீங்க அவசரப்பட்டு அதை சீக்கிரம் சுத்தம் பண்ணணும்னு கைய விட்டு கலக்கினா அது இன்னும் மோசமா கலங்கிடும் இல்லலா? நம்ம மனசும் அப்படிதான். அதை அமைதிப்படுத்தணும்னு நாம எவ்வளோ போராடுறோமோ அவ்வளோக்கவ்வளோ அது இன்னும் குழம்பி போயிடும். சரி, இப்போ பிரச்சனை என்னன்னு பார்த்துட்டோம். இனி இதுக்கு ஒரு சிம்பிளான தீர்வு இருக்கு. அதை நோக்கி போகலாம். இதுதான் இந்த பகுதியோட ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்ட். சூரியன் எப்பவும் அங்கேதான் இருக்கு. இது எவ்ளோ அழகான வரி பாருங்க. சந்தோஷங்கிறது நாம புதுசா உருவாக்க வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. அது எப்பவுமே நமக்குள்ளதான் இருக்கு, வானத்துல இருக்கிற சூரியன் மாதிரி. ஆனா நாம் அந்த சூரியனை பார்க்கறதுக்கு என்ன தடையா இருக்கு? மேகங்கள் தான். அதே மாதிரி நம்மளோட நெகட்டிவ் எண்ணங்களும் நம்மளோட தவறான முயற்சிகளும் தான் அந்த மேகங்கள். அதுங்க தான் நம்மளோட இயற்கையான சந்தோஷத்தை மறைக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்த மேகங்களோட சண்டை போடுறதை விட்டுட்டு அதுங்களா கடந்து போக அனுமதிக்கணும். அவ்வளோதான். அப்போ விஷயம் ரொம்ப சிம்பிள். உண்மையான சந்தோஷங்கிறது எதையாவது புதுசா செய்யறதுனால வர்றதில்ல, சில விஷயங்களை செய்யாம நிறுத்துறதுனால வருது. அதாவது வெளியில சந்தோஷத்தை தேடுறத நிறுத்தணும், நம்ம எண்ணங்களோட போராடுறத நிறுத்தணும், அப்புறம் தேவையில்லாத சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்கறத நிறுத்தணும். இதையெல்லாம் செஞ்சாலே போதும், சந்தோஷம் தானா வெளிப்படும். சரி, இந்த புதிய பார்வைக்கு இன்னும் கொஞ்சம் ஆழம் கொடுக்க ஒரு பெரிய ஞானியோட வார்த்தைகளை நாம இப்ப பார்க்கலாம். 1986ல சொல்லப்பட்ட ஒரு செய்தி இது. ஆனா பாருங்க, காலம் மாறினாலும் சில உண்மைகள் எப்பவுமே மாறாது. அது இன்னைக்கும் நமக்கு வழிகாட்டிட்டு தான் இருக்கு. ஆன்மீக புரட்சியின் அடிப்படை வாளோ அல்லது ஆயுதமோ அல்ல, அது உள்ளத்தின் தூய்மை மட்டுமே. இதை சொன்னவர் யுகரிஷி பண்டிட் ஸ்ரீராம் சர்மா ஆச்சார்யா. உள்ளத்தின் தூய்மை, இந்த வார்த்தைகள்ல எவ்ளோ பெரிய அர்த்தம் இருக்கு பாருங்க. உண்மையான மாற்றம்ங்கிறது வெளியிருந்து ஆயுதங்கள்லேருந்து வருதில்ல, அது நமக்கு உள்ளிருந்து நம்ம மனசோட தூய்மையிலேருந்து தான் வர முடியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சரி, அப்போ இந்த அகத்தூய்மையை எப்படி அடையிறது? ரொம்ப சிம்பிள். 3 படிகள் தான். 1, நம்ம சொல்லும் செயலும் ஒண்ணா இருக்கணும். நாம என்ன பேசுறோமோ அதைத்தான் செய்யணும். 2வது, மத்தவங்களுக்கு சொல்ற நல்ல விஷயங்களை நாம முதல்ல ஃபாலோ பண்ணணும். 3வது, இந்த ரெண்டும் எப்போ ஒன்னு சேருதோ அப்போ நம்ம மனசு எக்தம் தெளிவாயிடும். அந்த தெளிவு தான் முடிவே இல்லாத சந்தோஷத்துக்கான சாவி. சரி, நாம இந்த ஈஸியான பாதையில போகும்போது நமக்கு என்ன மாற்றம் வரும்னு இப்ப பார்க்கலாம். இப்ப இந்த 2 பாதைகளையும் ஒப்பிட்டு பாருங்க. ஒரு பக்கம் எப்பவும் போராட்டம், சண்டை, அதனால வர்ற சோர்வு. இன்னொரு பக்கம் இயற்கையான அமைதி, தானா வர்ற சந்தோஷம். இந்த 2ல நீங்க எதை தேர்ந்தெடுக்க போறீங்க? இப்ப மறுபடியும் ரோஹனை பாருங்க. அவன் அந்த போராட்டத்தை நிறுத்தினதும் ஒரு அமைதியான ஏரி மாதிரி எக்தம் தெளிவா பிரகாசமா மாறிட்டான். பாருங்க, இந்த நிலை தான் நம்மளோட உண்மையான இயல்பான நிலை. இதை அடையிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல, இது நம்மளோட பிறப்புரிமை. சரி, நாம இப்போ இந்த முழு விஷயத்தையும் ஒரு பவர்ஃபுல்லான நமக்கான ஒரு தீர்மானத்தோட முடிக்கலாம். இன்னைக்கிலிருந்து நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ண மாட்டேன், நான் வெறுமனே இருப்பேன். இது பார்க்கறதுக்கு ஒரு சிம்பிளான வரி மாதிரி இருந்தாலும் இதுல ஒரு பெரிய ஆழம் இருக்கு.
சந்தோஷமா இருக்க ட்ரை பண்றத விட்டுட்டு நம்மளோட இயல்பான அமைதியான நிலையில சும்மா இருக்கிறதுக்கு நாம முடிவு பண்ணலாம். இந்த மாற்றத்தை இன்னைக்கே இப்பவே நம்மளால தொடங்க முடியும். அப்போ மொத்தத்துல நாம என்ன கத்துக்கிட்டோம்? உண்மையான சந்தோஷங்கிறது போராடி கிடைக்கிற விஷயம் இல்ல, அமைதியா இருக்கும்போது தானா வர்றது. நம்ம மனசு தூய்மையா இருந்தா வெளியிலயும் சந்தோஷம் இருக்கும். நம்ம சொல்லும் செயலும் ஒன்னா இருந்தா அமைதி கிடைக்கும். கடைசியா சந்தோஷங்கிறது நம்மளோட இயல்பு. அதுக்காக நாம எங்கேயும் அலைய தேவையில்ல. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. சந்தோஷம்தான் உங்களோட இயல்பான நிலைன்னா அப்படிப்பட்ட உங்க சந்தோஷத்தை எந்த மேகங்கள் மறைச்சிட்டு இருக்கு? அந்த மேகங்கள் என்னன்னு யோசிங்க. அதோட சண்டை போடாம அதுங்க மெதுவா கடந்து போக நீங்க அனுமதிக்க போறீங்களா? உங்களோட இயல்பான ஒளி பிரகாசமா வெளிய வரட்டும்.